நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சில சமயம் அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். கிருஷ்ணா, நீ சாப்பிடுன்னு பார்த்தா கனவு கண்டுட்டு இருக்க. நான் எதையோ நினைச்சிட்டு இருந்தேன். சரி, சீக்கிரம் சாப்பிடு. நீ இங்கேதான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியா? நானும் என் பொண்ணு கீழே காத்துக்கிட்டு இருந்தோம். ஐயோ அக்கா, நான் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேனே. நான் அதை அப்பவே ஜாஸ்மின் அக்கா கிட்ட சொன்னனே. கிருஷ்ணா சாப்பாடு கொண்டு வரலன்னா கீழே வர சொன்னதா தானே நீங்க சொல்லியிருந்தீங்க. இல்ல ஜாஸ்மின், நீ தப்பா கேட்டிருக்க. கிருஷ்ணாவும் மினிமாவும் வெயிட் பண்றாங்க. அவளை கீழே வந்து சாப்பிட சொல்லுன்னு தான் உன்கிட்ட நான் சொல்லிவிட்டேன். ஐயோ சாரிங்கக்கா. பரவாயில்லம்மா. கிருஷ்ணா நீ சாப்பிடு. சரி வாமா, நம்ம கீழே போய் சாப்பிடலாம். வேண்டாம், நான் கிருஷ்ணா அக்கா கூட உட்கார்ந்து சாப்பிடுறேன். எனக்கு ஊட்டி விடுறீங்களா அக்கா? ஐயோமா, வெறும் சாப்பாடு குழம்பு மட்டும்தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்கு இது பிடிக்குமா என்ன? இவ அது வேணும் இது வேணும்னு எப்பயும் கேட்க மாட்டா. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இவளுக்கு ஒன்னு பிடிச்சிருச்சு. சொல்ல போனா இவ கூட இருந்தா உனக்கு நாள் போறதே தெரியாது கிருஷ்ணா. அக்கா ஊட்டி விடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் பாப்பாக்கு ஊட்டி விடட்டுமாக்கா? ஊட்டினாதான் அவ சாப்பிடுவாளே. இனி உன்னோட வேலை அது. நான் வேணும்னா கீழே வச்சிருக்க சாப்பாடை மேலே எடுத்துட்டு வரேன். அம்மா அதை கொண்டு வரதுக்கு முன்னாடி நம்ம இதை சாப்பிட்டு முடிச்சிடணும். வா உட்காந்துக்கோ. செல்ல குட்டி. தோற சீக்கிரம் சாப்பிடு கிருஷ்ணா. 2 மணி வரைக்கும் தான் லஞ்ச் டைமே. நான் அதுக்குள்ள வந்துருவேன்க்கா. செல்ல குட்டி. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. என்ன 2 பேரும் இப்படி முழிச்சு பாக்குறீங்க? உங்களோட அப்பா போன போக்கல இங்க விட்டுட்டு போன ஒருத்தி அவ இப்போ ஒரு ஆலமரமா நின்னுட்டு இருக்காளே. நான் அன்னைக்கே சொன்னேன், அவளுக்கு வீடு கிடைக்கும், வேலையும் கிடைக்கும், பக்கபலமா ஆளுங்களும் இருப்பாங்கன்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சு? பெத்த அம்மாவை கொண்ட பசங்களுக்கு எதிரா விசாரணை கிடைக்கணும்னு சொல்லி அவ அடம் பிடிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் உங்களால என்னதான் செய்ய முடியும்? மாமா, நம்ம உள்ள உட்காந்து பேசலாமே. தேவையில்லாம வெளியில இருக்கவங்களுக்கு தெரிய வேணாம். இதுக்கப்புறம் யாருக்குமே தெரிய வேண்டியதில்ல மாப்பிள. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாங்க. குற்றவாளியை கண்டுபிடிப்போன்னு அந்த டிஎஸ்பி வாக்கு கொடுத்திருக்காரு. இதுக்கப்புறம் பண்ணாத குற்றத்துக்காக யார் யார் ஜெயிலுக்கு போகணும்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆமா, அந்த மாதிரி கண்டவங்களையும் பிடிச்சி போலீஸ் குற்றவாளியா மாத்திடுவாங்களாண்ணே? அதுக்கு சாட்சி ஆதாரமும் வேணும் இல்லையா? ஓ அப்படியா? அந்த பொண்ண இந்த சதானந்த எஸ்ஐ சாட்சி ஆதாரத்தையும் வச்சுக்கிட்டு தான் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணானா என்ன? சொல்லுங்கப்பா. இல்லல்ல, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ உங்க மேல வச்சிருக்கிற பாசத்தினாலதான் அவளை உங்க இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சில கேள்விகள்லாம் கேட்டாரு. இங்க பாருங்க, போலீஸ்காரங்களுக்கு சில மரியாதையும் மதிப்பும் கொடுத்தா அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நமக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்த சதானந்தன் அந்த கேஸ சாக்கா வச்சுக்கிட்டு இப்ப லீவ் எடுத்துட்டு போக சொல்லிருக்காங்க. அந்த டிஎஸ்பி நேரடியாவே இந்த கேஸ விசாரணை பண்ண போறாரு. இந்த ஊர்க்காரங்க கிட்ட கொடுத்த வாக்குமூலத்துக்காக
அந்த ஆளு நம்மள யாராவது ஒருத்தரை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ண தான் போறாரு. மாமா இதெல்லாம் உள்ள உட்காந்து பேச வேண்டிய விஷயம். உள்ள வாங்க சார், வாங்க வாங்கண்ணா. நானும் இவங்களும் உங்களுக்காக தான் விஜயலட்சுமி மேடத்துக்கு எதிரியா மாறணும். இப்போ என்னாச்சு, அவங்க சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையை சாக்கா வச்சு இப்போ நாங்க தனியா வந்து மாட்டிக்கிட்டோம். சார், உங்களை யார் சார் தனிமைப்படுத்தினது? அந்த பொண்ணோட நடவடிக்கையால உங்க வேலைக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா அவளை ஒதுக்கிறதுக்கு எங்களால முடிஞ்ச வேலை எல்லாத்தையும் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அப்புறம் அவ பின்னாடி ஏகப்பட்ட ஆளுங்க இருக்கும்போது நாம அவளுக்கு எதிரா தேவையில்லாம நம்ம ஏதாவது அக்கிரமம் பண்ணா அது இப்ப இருக்கிறத விட பெரிய பிரச்சனையாயிடும். இதுக்குதான் ராஜா நான் அப்போவே சொன்னேன், முடையிலே கிள்ளணும்னு. இப்போ மோகன்தாஸ் மாதிரி இருக்கிறவங்க என் மேலேயே உங்க மேலேயே இருக்கிற கோவத்தை தீக்கிறதுக்காக அவளை நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு ஜனங்களை எப்படி வளைச்சு போடணும்னு நல்லாவே தெரியும். இல்லாத கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற எல்லா மக்களையும் நம்ம பக்கம் திருப்பினான்னா அதுக்கப்புறம் நாமளும் நம்ம பிசினஸும் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். இப்போ இருக்கிற நிலைமையில கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் போலீஸ்காரங்க கேட்கறாங்க. மக்களை சந்தோஷப்படுத்த அவங்க முதல்ல என்ன செய்வாங்கன்னா அரெஸ்ட் தான் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 3 பேருமே முன்ஜாமீன் அப்ளை பண்றது நல்லதுன்னு சொல்றேன். ஆமா, நாங்க எதுக்காக முன்ஜாமீன் அப்ளை பண்ணணும்? எங்க அம்மாவோட சாவுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்த பிரயோஜனமே இல்லை ராஜேந்திரா. மக்களை ஏமாத்துறதுக்காக போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அவங்க ஆரம்பத்துல ஜாமீன் கிடைக்காத செக்ஷன்ல தான் உள்ள போடுவாங்க. கொஞ்ச நாள் நீங்க ரிமாண்ட்ல இருக்க தயாரா இருந்தீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லும் போது அதுக்கான அர்த்தம் இந்த கேஸ்ல எங்களையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற அர்த்தம் தானே? அது எதுவா இருந்தாலும் வேண்டாம் சார். அப்படி பண்ணா இந்த கேஸ்ல எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு ஊர்ல தப்பா புரிஞ்சுப்பாங்க. என்ன மாமா, சரிதானே? இப்படி நீ கேட்டா நாம பண்ணாத ஒரு குற்றத்துக்காக நாம ஒரு கேஸ்ல தேவையில்லாம மாட்டுவோம். அதே மாதிரி சில பேர் வலையில நம்ம மாற்றோம்னு தோணும் போது முன்ஜாமீனுக்கு அப்ளை பண்றவங்க இருக்காங்கல்ல, உங்களுடைய பாதுகாப்புக்காக தான் சதானந்தன் இந்த மாதிரி சொல்றாரு. ஒருவேளை அது உங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம் தான். நான் கண்டிப்பா எந்த ஜாமீனுக்கும் அப்ளை பண்ண போறதில்ல. அம்மாவோட பேர்ல கொஞ்ச நாளைக்கு ஜெயில இருக்கணும்னு வந்துச்சுன்னா அங்கேயும் இருப்பேன். ஆனா பண்ணாத குத்தத்துக்காக என்னை ஜெயிலுக்கு அனுப்புனவனை நான் உயிரோட விட மாட்டேன். அவனை கொண்டுட்டு மறுபடியும் நான் ஜெயிலுக்கு போயிடுவேன். அது போலீஸோ இல்ல தலைவனோ யாரா இருந்தாலும் தூக்கிடுவேன். அதை விட நல்லது அந்த பொண்ணை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்மள வேரோட அழிக்கணும்னு நினைக்கிற அந்த மோகன்தாஸ இருக்கிற இடம் தெரியாம பண்ணிருந்தோம் ராஜு. அவன் இல்லாம போனா அவன் கூட இருக்கிற அந்த ஊருக்காரங்களும் இல்லாம போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி அவளையும் ஊரை விட்டு அனுப்புறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த மோகன்தாஸுடைய ப்ரோக்ராம் இன்னைக்கு என்னன்னு நான் உங்களுக்காக கண்டுபிடிச்சு சொல்றேன். சொல்லப்போனா அவன் தினமும் ராத்திரி அவனுடைய வீட்டுக்கு அவன் தனியாக தான் போவான். கொஞ்சம் மெனக்கிட்டா இந்த கேஸை நம்ம ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அப்படின்னா இன்னைக்கே போய் அவனை பார்க்குறோம். என்னடா? போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு வார்னிங். அதில் அவ கேட்டா நல்லதானே? என்ன வாசவண்ணா, அது போதும்ல? போதும். நாம் அந்த பிரச்சனையை இல்லாம பண்ணிடணும், அவ்வளவுதான். நம்ம கிளம்பலாமா சதானந்தா? கிளம்பலாம். அப்புறம் நமக்கான வாய்ப்பு அடிக்கடி கிடைக்காது ராஜு. அதனால கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணாம அதை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும். பகையுள்ள பாம்பை காயப்படுத்தி விடுறது ரொம்ப ஆபத்தானது. அது சுத்தி சுத்தி நமக்கு மறுபடியும் தொந்தரவு கொடுக்க வரும். அதனால மோகன்தாஸுக்கு நம்ம வார்னிங் கொடுத்தா மட்டும் போதுமா, இல்ல நம்ம வேற ஏதாவது பண்ணணுமான்னு எதுக்கும் நீங்க 2 பேரும் ஒரு தடவை யோசனை பண்ணிக்கங்க. சரி, நாங்க கிளம்பட்டுமா? போயிட்டு வரேன்.
இங்கேயே பாட்டு கேட்டுட்டு உட்காந்துரு. நான் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். சரிண்ணே. என்னது, இவ்வளவு சீக்கிரமா இவங்க படுத்துட்டாங்களா என்ன? பாட்டி, கிருஷ்ணா. நீங்களாண்ணே, என்ன இந்த ராத்திரியில? ஓ சும்மாமா, இது என்னுடைய வீடாச்சே. எப்பவும் ஒரு பார்வை இருக்கிறது ரொம்ப நல்லதில்ல. நீங்க சொல்றதும் சரிதான். ஆனா பொண்ணுங்க குடி இருக்கிற வீட்டுக்கு ஹவுஸ் ஓனரா இருந்தாலும் நேரம் காலம் தெரியாம வர்றது மத்தவங்க கண்ணுக்கு தவறா தெரியும்ல. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. ஓ, அதுல என்ன இருக்கு பாட்டி? நான் என்னுடைய குடும்பத்துக்கு ஒரு குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கிறேன். 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்றதுக்கு நான் சொத்து சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணினாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஊர்க்காரங்களுக்கு மத்தியில எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அந்த பேரை கெடுக்கிறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கும் தைரியம் இல்லை. இத பாருங்க, வர்ற வழியில நான் மார்க்கெட்டுக்கு போய் நல்ல சூப்பரான நெய் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது கிலோ 800 ரூபானாலும் நல்ல ஃப்ரெஷ்ஷான நெய் மீன் பாட்டி. நெய் மீனை ஒரு 2 கிலோ வாங்கி அதை அப்படியே அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். அது சரி, அத வாங்கிட்டு இங்க வந்து நியாயம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? சீக்கிரம் வீட்டுக்கு போய் இதை உன் பொண்டாட்டி கையில கொடுப்பா, இல்லைன்னா இந்த மீன் கெட்டுடும். அவ மீன் குழம்பு வச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க. இது நல்ல கைப்பக்கம் உள்ளவங்க தான் வைக்கணும். கிருஷ்ணாவை பார்த்தாலே தெரியுது சமையல்ல ரொம்ப கெட்டிக்காரின்னு. சரிதானே பாட்டி? என்னோட பேத்தி சமையல அற்புதமா பண்ணுவா. ஆனா மீன் குழம்பெல்லாம் செய்ய தெரியாது, சாப்பிடவும் மாட்டா. ஐயோ, இந்த வயசுல மாமிசக்கறியெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இப்ப எல்லா காய்கறியிலுமே மருந்து தெளிக்கிறாங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, கிருஷ்ணா கையால இந்த மீன் குழம்ப வச்சு அது வரைக்கும் தங்கி சாப்பிட்டுட்டு தான் நான் இங்கிருந்து போவேன். இங்க உட்காருவோம். என்னப்பா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? அவ காலையில போய் சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வரா. அவ இப்பதான் ரெஸ்ட் எடுக்கலான்னு போனா. இத கொண்டு போய் நீ வேற யாருக்கிட்டையாவது கொடுப்பா. எங்களாலெல்லாம் செய்ய முடியாது. ஏன் பாட்டி அப்படிலாம் சொல்றீங்க? நீங்க ஏன் என்ன வேத்தாள் மாதிரி பாக்குறீங்க? 1 மாசம் நீங்க வாடகை கொடுக்க முடியலனாலும் அதை அட்ஜஸ்ட் பண்றவன் தானே நான். அது எதுக்குன்னு நாங்க 14,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம்ல. நாங்க 2 மாசம் வாடகை கொடுக்கலனாலும் உங்களுக்கு நஷ்டம் எதுவும் வராதே. அப்போ நமக்குள்ள ஹவுஸ் ஓனர் வாடகை வாங்குறவங்க அப்படின்ற உறவு தானே இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லலண்ணே, பாசமும் மரியாதையும் நிறைய இருக்கு. ஆனா வெஜிடேரியனா இருக்க எங்களை மீன் குழம்பு வச்சு தர சொல்றது கஷ்டம் இல்ல அண்ணே. ஆட வச்சா என்ன, நீங்க அதை சாப்பிட வேணாம். இது ரெண்டுமே நடக்காது பிரபாகரா. நீ சீக்கிரம் மீன் எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி கிட்ட குடுக்கற வழிய பாரு. நாங்க 2 பேரும் தூங்கணும். சரி, ஒரு நல்ல மீன் குழம்பு சாப்பிடலாம்னு நான் இங்க வந்தேன். இதுக்கப்புறம் எப்பவும் போல என் பொண்டாட்டி கையால தான் சாப்பிடணும்னு இருக்கு. நான் கிளம்புறேன். இவன் கண்டிப்பா நம்ம கிட்ட அடி வாங்காம போகவே மாட்டான். நீ என்ன பாட்டு கேட்டு என்ஜாய் பண்றியா? எறா வண்டியா? சரி.
நீ கதவை சாத்திட்டு வாம்மா. ம். ஆ, என்ன யார் நீ? நாங்களும் இந்த ஊருக்காரங்க தான் தலைவரே. நீங்க இந்த ராத்திரியில எங்க போறீங்க? நீங்க இங்க ஒரு கிழவியும் 18 வயசு இருக்கிற பொண்ணையும் பாதுகாத்துட்டு வரதா கேள்விப்பட்டோமே. அது எப்படி? நீங்களே ஸ்பான்சர்ஷிப் பண்றீங்களா இல்ல உங்களுக்கு வெளிய இருந்து யாராவது உதவி பண்றாங்களா? ஏய், பேசும்போது பார்த்து பேசணும். ஆமா, உங்க 2 பேரையும் யார் அனுப்புனது? யாரா இருந்தாலும் என்கிட்ட கவனமா பேசணும். மோகன்தாஸை தொட்டுட்டா அப்புறம் நீ இந்த ஏரியா விட்டு போக முடியாது. அட பயப்பட வேணாம் தலைவரே. இந்த மாதிரி ரொம்ப தெனாவட்டா இருந்த தலைவர்களோட கையையும் காலையும் வெட்டி இவங்களுக்கு நிறையவே பழக்கம் இருக்கு. எனக்கு அப்பவே தெரியும். மேலங்குளத்து பெரிச்சாளிங்க தான் இந்த வேலையெல்லாம் செய்யும். டேய், எங்க 3 பேரை பத்தி உனக்கு தெரியாது. எங்களை பகைச்சுக்கிட்டா நீ உயிரோடவே இருக்க மாட்ட. வீட்டில இருந்து வரும்போதே நான் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு வரதே கிடையாது. அப்படின்னா நீ ஒரு தெளிவான முடிவுல தான் இருக்க போல. அந்த கேடு கேட்ட பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்து மேலங்குளத்துக்காரங்களை தோக்கடிக்கிறதுனால உனக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல. லாபம் கிடைக்காதனால தான் பல முதலாளிங்க மேல வெறுப்புல இருக்காங்க. அப்படின்னா உனக்கு உயிர் மேல ஆசையே இல்லையா? என்ன கொல்ல தான் நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்கள ஒருத்தனை நான் கொல்லுவேன். அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிட்டீங்கன்னா சரி. டேய், இவனை பிடிச்சி கட்டி போடுங்கடா. ஆடா என் கூட. என்ன தலைவரே, நீ பொதுக்கூட்டம் கூட்டி ஆளுங்களை வளைச்சி போடுற மாதிரி எங்களையும் வளைச்சி போட நினைக்காத. இங்க பாரு, இத பார்த்தல, இந்த கத்தியை வச்சுக்கிட்டு உன் வயிற்றுல ஏத்தனா நாளைக்கு ரத்தம் வழிஞ்சு கிடக்கிற உன்னோட உடம்பதான் ஊர்க்காரங்க பார்ப்பாங்க. ஆனா உன்னை கொல்லணும்னு எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு எங்களுக்கு எதிராக ஏதாவது பண்ண நினைச்சாலும் உன்னால நாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போக வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா பாரு, அதுக்கப்புறம் நாங்க வார்னிங்கே கொடுக்க மாட்டோம். உன்னை குத்தியே கொன்றுவோம். நாங்க சும்மா சொல்லல, செய்வோம். ஜாக்கிரதை. போடா. யார் நீங்க? என்னோட பேர் மோகன்தாஸ். இங்க பக்கத்துல தான் இருக்கேன். ராஜேந்திரனையும் கஜேந்திரனையும் நான் கொஞ்சம் பார்க்கணும். உள்ள வாங்க. வேண்டாம், நான் இங்கேயே நினைக்கிறேன். மோகன்தாஸ்ன்னு சொல்றாங்களே, ஒருவேளை அவனா இருக்குமோ? நீ வா, போய் பார்க்கலாம். என்ன வணக்கம் முதலாளி. நேத்து ராத்திரி என்ன ஏதாவது செஞ்சிருவேன்னு நீங்க 2 பேரும் வந்து மிரட்டிட்டு போனீங்கல்ல. வாங்கறதா இருந்தாலும் கொடுக்கறதா இருந்தாலும் அதை தள்ளி போடுற பழக்கம் இந்த மோகன்தாஸுக்கு கிடையாது. அதுதான் காலையிலேயே இங்க வந்த. அப்படின்னா உனக்கு கிடைக்க வேண்டியதை நீ கேட்டு வாங்கிட்டு தான் இங்க இருந்து போவல்ல? ஆமா, இருட்டுல மறைஞ்சுக்கிட்டு வேலையை முடிக்கிறது ஒரு ஆம்பளைக்கு அழகு இல்லை. அதனாலதான் வெளிச்சத்துல 4 ஆளுங்க முன்னாடி கணக்கு தீக்கிறவன் தான் ஆம்பளை. நாங்க யாருன்னு
நீ சொல்ல வேண்டாம், அதை நீ நேத்தே பார்த்திருப்ப. உங்க இந்த தெனாவட்டெல்லாம் உங்க வீட்ல போய் காட்டுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. மோகன்தாஸ், நாங்க உன்னை எச்சரிக்கை பண்ணது அது எங்களோட மிரட்டலா நீ நினைக்காத. உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத விஷயத்துக்கு உங்களை பலிக்காடா ஆக்க வேணான்னு எங்களுக்கு ஆசை இருக்கிறதுனால தான் நேத்து நாங்க உன்னை விட்டுட்டோம். அது மட்டும் இல்லாம வேற எதுவும் பண்ண தெரியாமலையோ பண்ணக்கூடாதுன்னு இல்லை. உனக்கெல்லாம் ரவுடிங்க துணை இல்லாம எந்த வேலையாவது செய்ய முடியுமாடா? கத்திய காட்டி மிரட்டுற அந்த பழக்கத்தை விட்டுட்டு நேருக்கு நேரா மோதுற தைரியம் இருந்தா வா. டேய் இங்க பாரு, விடுறா. உங்களுக்கு எதிரா இருக்கக்கூடிய 2 கேஸையும் விசாரிக்க சொல்லிதான் நாங்க மனு கொடுத்திருக்கோம். விஜயலட்சுமி மேடத்தால பண்ண முடியாம போன அசோகனோட கேஸ், அப்புறம் விஜயலட்சுமி மேடத்தோட மரணம். போலீஸ் அந்த கேஸை முறையா விசாரிக்கலன்னா ஜனங்களை கூட்டி போராட்டம் பண்றதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த 2 கேஸோட முக்கியமான ஆதாரங்களை நாங்க பத்திரமா வச்சிருக்கிறோம். சில ஆதாரங்கள் கிடைக்கல, அது கோர்ட்டுக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க. பண்ணுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.